ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்க பிரெயின் பேசுறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோல புதுசா ரிங் இவெண்ட்ல வந்திருக்க இந்த ஒரு நருட்டோ MP40 தான் எடுக்க போறோம். இந்த MP40யோட பவர் எப்படி இருக்கு, இது எடுக்கலாமா வேணாவா, இது எடுக்க எத்தனை டைமண்ட் ஆச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டபுள் ஆர்மர் பென்ட்ரேஷன் சிங்கிள் டேமேஜோட ஒரு அற்புதமான MP40 இது. அதுவும் நம்ம FW ஸ்பீடி ப்ரோ அக்கவுண்ட்ல தான் எடுக்க போறோம். அவரே 4000 டைமண்ட் டாப் அப் பண்ணி உங்க கையால எடுத்துக்கிட்டு ப்ரோ அப்படின்னு நம்மள நம்பி ஐடி கொடுத்துருக்காரு. சிறப்பா செஞ்சலாம் ப்ரோ அப்படின்னு லைவ்ல ஸ்பின் பண்ண வந்தாச்சு. என்ன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. லைக் போட்டுருப்பீங்க நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே நண்பா, ஸ்பின் ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 45 ஸ்பின்னை போடுவோம். இதுலயே கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கிடைக்காது. ஒவ்வொன்றா தருவானுங்களே, 2 2 3 3. சரி ஓகே, மொதல் ஸ்பின் முடிஞ்சிச்சு. இது வந்து நமக்கு லக் இருந்ததுன்னா முதல்ல கிடைச்சிடும். இல்லை உனக்கு அப்பெல்லாம் முதல்லாம் தரமாட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது 250 காயின் டோக்கன். இதுதான் சவுண்ட்லாம் வருது ப்ரோ, ஏசு கீசுனே. இல்ல ஃபர்ஸ்ட் என்ன குவார்டர் கில், ஃபர்ஸ்ட் கில், செகண்ட் கில், தேர்ட் கில் இருக்குதுல, அது தனித்தனியா சவுண்ட் வருது ஜி. இது அதுதான் மிஸ்ட்ரி ஷாப் 10,000 டைமண்ட் ஆகுமா? சரி ஓகே, ரெண்டாவது ஸ்பின்னை போட்டுடலாம். கொடுத்துருக்கா கரீனா, வாய்ப்பில்ல ராசா அப்படின்ட்டேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, அநியாய மோசத்துக்கு ஒரு டோக்கனாக தரானுங்க ப்ரோ. இது எடுக்கிறனா எடுக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 5 ஸ்பின்னை போட்டுடலாம். கரீனா கொடுத்துட்றாடே. 1 1 1 1 2 1 1 ப்ரோ ஆகாது. வேற எதனா இன்னொரு ஈஸியாக இருக்குது, என்ன தெரியுங்களா? ஸோ நம்ம இது மாதிரி மினாட்டோ இந்த மிஸ்ட்ரி ஷாப் இருக்குது தெரியுங்களா, இதுக்குள்ளே போனோம்னா இந்த MP40 வால்ச்சர் வந்து இதில் 9 டைமண்டுக்கு தருவாங்க. மொத்தம் 5 வால்ச்சர் பார்த்தீங்கன்னா 45 டைமண்ட்லேயே நமக்கு கிடைக்கும். சரி ஓகே, எடுத்தாச்சா? இதை கொண்டு போயிட்டு இங்கே ஸ்பின் பண்ணுவோம். இப்போ 5 வால்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 வால்ச்சரில் கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்களா வெறியாக இருக்கும். தருவானா? போட்டாச்சு. 1 1 2 2 2 3 1 5 கிடச்சிருப்பா. தரமாட்டானுங்களாட்டியே. எனக்கு அவ்வளோவா டைமண்ட் டாப் பண்ணுறதுலாம் வசதி இல்லை. MP40 கொடுத்துறா கரீனா. அடுத்த 90 ஸ்பின்னு கொடுத்துருங்கடா 5 5 1 2. அடுத்த 90 டைமண்ட் கொடுத்துருங்கடா டே. இவனுக்கு நம்மளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண விட மாட்டானுங்களாட்டுக்கு. ஒன்னொன்னா தரானுங்க ப்ரோ. ஆமா ரொம்ப மோசம், இது வேலையாகாது. அலோக்கு கேரக்டர் வச்சு மட்டும் முந்துச்சுன்னா அளவுக்கு பெரிய கும்பிடு போறேன் நான். அடுத்த ஸ்பின்னு 3 3 1 1 2 2 1 ஆகாது. எனக்கு என்ன ஆசைனா, ஒரே ஒரு ஆசை தான் ப்ரோ, எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது முன்னாடியே ஊந்துடணும் இந்த MP40. இது கஷ்டம், கீழே லக்கும் கிடையாது. அடுத்த 90 ஸ்பின்னு. சரி அடுத்த 90 டைமண்ட் 1 1 2 2 1 1. இந்த சைடே போகல, இதெல்லாம் லெஃப்ட் சைடே விழுவுது. ஸோ அடுத்த ஸ்பின்னை போடுவோம். 90 டைமண்டு 5 ஸ்பின்னு. தயவு செஞ்சு ஒரு 3ஆவது தாங்கடாடி. ஐயோ ஒன்றா தரானுங்க ப்ரோ. ஒரு வாட்டி 5 கொடுத்தானுங்க, அதுக்கப்புறம் 2 1ன்னு குறையுது அப்படியே. என்னுடைய டார்கெட் என்னன்னா 3000 டைமண்ட் அப்படியே இருக்கணும். இந்த 960 டைமண்ட்ல இதை எடுக்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ என் டாஸ்க்கு. 960 டைமண்ட்ல முடியுமா தெரில, முடியுமா முடியாதா அப்படின்னு உங்க கருத்துக்கு இப்போ கமெண்ட்ஸில் சொல்லுங்க பார்ப்போம். பரவாயில்ல, இந்த வாட்டி ஒரு 2 2 3 தந்துருக்கானுங்க. அடுத்த ஸ்பின்னை போடுவோம். போடு சரிண்ணா. அடிக்கிறானுங்க, தரமாட்டானுங்க. 10 வழி போடணும். இதுவுமே நம்ம மாந்திரிக வேலையில் இறங்கிட வேண்டியதான். டிஸ்காலில் ஏன் இருக்கணும், அத்தனை பேருக்கு மொட்டை அடிக்கிறேனுங்க. இந்த ஸ்பின்ல மொட்டை கிடைச்சிச்சுன்னா கென்னிக்கு மொட்டை அடிக்கிறேன், ஓகேவா? இன்னைக்கே மொட்டை அடிக்க ரெடியாரு. 90 ஸ்பின்ல கிடைச்சிருச்சுன்னா மொட்டை தான் கண்டிப்பா. வாய்ப்பில்ல ராசா அப்படின்ட்டானுங்க ப்ரோ. அநியாயத்துக்கு 1 1 2 2 தரானுங்க ப்ரோ. வெறும் 1 1 தரானுங்க ப்ரோ. டுமில் போடலாமா? டுமில்லாம் வேணாம் ப்ரோ. சரி ஓகே, அடுத்த ஸ்பின்னு கெச்சிட்றா டே. கொடுத்துருங்கடா 1 2 1 1 1 2 2. அடுத்த 90 டைமண்ட் டுமில் கொடுத்துட்றா. உனக்கு ஸ்பின் பண்றதா? இந்த MP40க்கு இவ்வளோ டைமண்ட் இவ்வளோ ஒர்த்தா ப்ரோ? இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணுறோம், கிட்டத்தட்ட 1000 டைமண்ட். அதுதான் 1000 டைமண்ட் மேலே செலவு பண்ணுறோம். 113 டோக்கன் தான் இருக்கு. சரி ஓகே, அடுத்த 90 ஸ்பின்னு டுமில். என்ன பண்ணாலும் தர மாட்டேன், நீ என்ன வேணா பண்றா ராசா. இந்த ஸ்பின்னு சாக்கோக்கு கிடைக்கும்ல, என்ன பண்ணலாம்? கிடைக்கும்ல? கிடைக்கும் பாக்குறேன். ஆமா, இது நீ இப்ப மட்டும் உன் பேர்ல ஊந்துச்சுன்னா உனக்கு ஒரு வீக்லி போட்டு தரேன்டா, ப்ராமிஸ்ரா. ஓகே
போடலாமா? சாக்கோக்கு ப்ரோ சாக்கோ லக்கியா அட பாவி உன்னையாவது ரெண்டு ரெண்டா கிடைச்சது. ஆகாஷுக்கு ஓகேவா? இந்த ஸ்பின் வந்து ஆகாஷுக்கு. யார் யாரெல்லாம் ஆகாஷ்னு பேர் வச்சு லைவ் போக்குறீங்க எல்லாத்துக்கும் சமர்ப்பணம். கிடைச்சதுன்னா எல்லாருமே மொட்டை அடிக்க போயிடுங்க. கிடைச்சிருமா? மோசம். ஆகாஷ்ன்ற பேரை வச்சு இனிமே ஸ்பின்னே பண்ண மாட்டேன். ஒண்ணு கூட ரெண்டு கிடைக்கல, 5 தான் கிடைச்சிருக்கு வெறும். சி அவ்வளோ சீட்டில் கை விட மாட்டேன் ப்ரோ. உனக்கு கம்மி டைமில் எடுக்கிறேன் ப்ரோ. இதுக்கு வேணா வித்தைகளை யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்த 90. ஏய் சீக்கிரம் கொடுத்துருங்கடா. இதுல என்ன விஷயம்னா நமக்கு எத்தனை டைம்ல கிடைக்குது அப்படின்றதுதான் விஷயமே. சரி ஓகே போடும். கடவுள் மேல பாரத்தை போட்டு குடுத்துங்களா கரினா? குடுத்துரு. ஒன்னு மோசம் ப்ரோ. அநியாயம் பகல் கொள்ள ப்ரோ. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 150 டோக்கன் இருக்கு ஓகேங்களா? இன்னும் 100 டோக்கன் இருந்தா எடுத்துடலாம். இந்த 100 டோக்கன் நம்ம எத்தனை டைம்ல எடுக்கிறோம் அப்படின்றதான் விஷயமே. 10 டோக்கன் கூட வேணாம், 5 டோக்கன் தாங்கடா. டே இந்த ஸ்பின்ல குடுத்துருங்கடா கரினா. டுமில் என்ன டுமில் போடு, என்ன ஆனா போடு, ஒன்றும் கிடைக்காது. சரி ஊறிறானுங்க ப்ரோ. மோசம் ப்ரோ. ஏற்றி விடா கரினா. நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா போவேன். இப்பயா 2 தரானுங்கடாடியே. சந்தோஷ்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணு ப்ரோ, கண்டிப்பா அடிக்கும். சந்தோஷ் ஸ்வாஹா. ஒன்றும் இல்லை. எங்கடா தப்புன்னு வந்துச்சு. அடுத்த ஸ்பின், இந்த ஸ்பின்னு போடுறேன் ப்ரோ. இதுல கிடைக்கும்ட்டு எனக்குள்ள ஏதோ ஒன்று சொல்லுது. போடு. குத்துறா 3 2 2 2 1 1 10 கடிச்சிச்சு. சூப்பரு ப்ரோ. எவ்வளோ டைமண்ட் இருந்தது ப்ரோ? கிட்டத்தட்ட 2000 டைமண்ட் உறிஞ்சிட்டானுங்க மக்களே. 2000 டைமண்ட் சாமி. இதோட லக்கு அதிகமாகுமா? 95 ஓகே 95 போயிடுச்சு, 96 போயிடுச்சு ஓகேங்களா? இப்போ நம்ம போயிட்டு இதை ஸ்பின் பண்ணோம்னா கிடைச்சிரும். போயிட்டு இப்போ நம்ம இந்த MP40 ஸ்பின் பண்ணலாம், கிடைச்சிரும் நம்புறேன். தெரிஞ்ச வித்தைகள் அத்தனையும் இறக்குறேன், பார்ப்போம். அடுத்த 90 ஸ்பின்னு. இது கிரிமினல் உன் பேர்ல ஸ்பின் பண்ற, கிடைச்சிருமா? போடு. அநியாயத்துக்கு ஒண்ணுன்னா தரானு கூட கிரிமினல். உன் பேர் என்ன? சரி ரோஹித்ன்ற பேருக்கு ஸ்பின் பண்றேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 டோக்கனாவது தரணும் ஓகேவா? மொத்தம் 5 ஸ்பின்ல ஒரு 5 டோக்கனாவது தாங்க, பாக்குறேன். அப்ப தெரியும் லக்கு எவ்வளவு இருக்குன்னு. கொடுத்துருங்கடா கரினா. 5 அப்பா ஒரு 2 5 தந்துருக்காடே. பரவாயில்லையே போரெக்ஸே. அடுத்த ஸ்பின்னு ஜிம்மின்ற பேருக்கு இந்த ஸ்பின்ன போடுவோம். எரரே கிடைச்சிருமா? 2 2 2 3 3 2 1 3. கிடைச்சிடணும். கிடைக்குமா? கிடைக்கும். சரி ஓகே. அடுத்த 5 ஸ்பின்னு போடு. ஒரு வாட்டி டைமண்ட் செலவு பண்ண போது என்னால இப்படி கொள்ள அடிக்கிறாங்க. ஒன்னொன்னா தரானுலே. ஐயோ 6 டோக்கனு 70 டைமண்ட்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ். 2000 டைமண்ட் நம்ம பிரேக் பண்ணி தான் ஆகணும். 20 இதுல ஒரு 10 கொடுத்துருங்க. 10 கொடுத்துருங்க. 2 2 கொடுத்தா போதும். இன்னும் 4 தான் தேவை. அடுத்த 20 கொடுத்துருங்க. 2 கொடுங்கடா போதும்டா. அப்போ 5 போதும் பாய். நிம்மதி. 2000 டைமண்ட் நம்ம பிரேக் பண்ணலாம். இந்த MP40 எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கும் இந்த MP40. ஒர்த்து ப்ரோ, செம்ம பவர் இருக்கு. இது 3 மோடா ஸ்விட்ச் பண்ணலாம். இது இங்க பாருங்க, பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அருமை, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸ்பீடி ப்ரோ. வெற்றிகரமா உங்களுக்கு எடுத்தாச்சு ப்ரோ. மொத்தமா இது எடுக்க எவ்வளவு டைமண்ட் ஆச்சு அப்படின்றத நான் சொல்றேன். MP40 எடுத்தாச்சு, எக்யூப் பண்ணியாச்சு. மொத்தமா 4600 டைமண்ட் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 2030 டைமண்ட் தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2600 டைமண்ட் நம்ம கிட்ட ஒழிச்சிட்டானுங்க இந்த MP40க்கு. 2600 டைமண்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்றத இப்ப பார்க்க போறோம். ட்ரைனிங்ல தான் தெரியும். ஒவ்வொரு மோடும் ஒவ்வொரு மாதிரி பவர் இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ MP40. அவனுக்கு வெஸ்ட் போட்டு பாப்போருங்க. 54 பவர்லாம் மாறல ப்ரோ. அப்படியே ப்ரோ கலர் மாத்திக்கலாமா? ஓகே கலர் மாத்திக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ வச்சுக்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஸ்கின்னை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பவர்லாம் சேஞ்ச் ஆகாது.
என்கிட்ட போக்குற MP40 இருக்கு, என்கிட்ட கோபுரம் MP40 இருக்கு அப்படின்னு அந்த MP40 எடுக்க வேணாம். வீடியோ எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. பை கைஸ்.